ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. இந்த மாசி மாதத்தில் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள், அதே போல் திட்டமிட்ட காரியங்கள் சிறு தாமதங்கள் நடக்கும் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு. ஆனால் இறுதியில் வெற்றியை தரும். சரிங்களா? இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது பார்க்கும்போது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த ஒரு வகையில் வேலையில் அதிகப்படியான சுமைகள் இருக்கும், பணிச்சுமைகள் இருக்கும், மனக்கசப்புகள் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. சக ஊழியர்கள்கிட்ட உங்கள் பேச்சில் கவனமாக இருந்து பேசிக்கிட்டு வாங்க. நிதான பேச்சை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், நல்லது நடக்கும். அதே போல் உங்களுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு வழியில் ஒரு வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதே போல் பழைய கடன் தீர்ப்பதற்குண்டான வழிகள் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குங்க. அதே போல் ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் போடவே கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கலில் சிக்கிடுவீங்க. அதே போல் பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகப்படியாக நடக்கும், அதிகப்படியாக இருக்கும். அதே போல் அவங்களோட ஆரோக்கியத்தில் பார்த்துட்டிங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் கட்டாயமாக இருக்குதுங்க. இந்த மாசி மாதத்திற்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5, 8ங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், சாம்பல் நிறம்ங்க. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு திசைங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா விஷ்ணுவை வணங்கணுங்க. சனிக்கிழமை நல்லா வணங்கிக்கிட்டு வாங்க. மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா பென்சில் தானமாக கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் கட்டாயமாக நடக்கும். சரிங்களா? மேலும் விவரமாக உங்களை ராசி பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.